அப்போ பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது அதுடைய அந்த மனுஷனுடைய வாஞ்சை பரிசுத்தத்தை கேட்கணும் 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 என்று ஒரு தெவிட்டாத ஒரு போர் ஆயுதத்தை போல இருதயம் தெவிட்டாமலே இருக்குது. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் அறியணும், சகல சத்தியத்தையும் அறியணுன்ற ஒரு வாஞ்சை இந்த அனாயிண்டிங் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் முடியுதுன்றாரு. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலே நான் சொல்லுவேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொரு ஆளும் இந்த பரிசுத்த வார்த்தையை கேட்பதற்கு இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துடுறாங்க. இது பாவியான மனுஷன் கேட்க முடியாது, இதை பாவம் செய்யறவன் கேட்க முடியாது, பாவத்துல ஆசைப்படுற மனுஷன் இதை கேட்க முடியாது. இது யாரு கேட்க முடியும்? இது யார் படிக்க முடியும்? நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க எல்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, உலகத்துல நிறைய கிறிஸ்துவர் இருக்கிறாங்க. இந்த பைபிளை வீட்டுல போய் யாரும் பெரும்பாலும் படிக்க மாட்டான். ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அப்போ பரிசு